Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு கட்லெட் ரெசிபி பார்க்க போறோம். யூசுவலா கட்லெட்னா பொட்டேட்டோ இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோ சேர்க்காம சேப்பக்கிழங்கு வச்சு சேப்பக்கிழங்கு தான் இதுல வந்து மெயின் இன்கிரிடியன்ட். அதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான கட்லெட் எப்படி பண்றது பார்க்கலாம். இது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்காவும் கொடுக்கலாம், இல்ல நீங்க லஞ்ச் பாக்ஸ்லயும் போட்டு கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளவு நல்ல காய் தான் இது. நம்ம நிறைய உருளைக்கிழங்கு சாப்பிடுவோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு இந்த கிழங்கையும் மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சேப்பக்கிழங்கு நான் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில்ஸ்க்கு வேக வச்சுருக்கேன். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு கிடையாது, ஏன்னா அப்படி ஊற்றினோன்னா இது அப்படியே கொல கொலன்னு ஆகிடும். நம்மளுக்கு அப்படி தேவையில்லை, கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஹார்டாக இருக்கணும். ஸோ 2 விசில் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆறிட்ட பிறகு தோல் எடுத்து இந்த மாதிரி திருவி வச்சுக்கோங்க. ஸோ திருவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதை ஷேப் பண்ணுறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் அப்படியே யூனிஃபார்மாக நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி இருக்கு இல்லையா, அது திருவினது சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. நீங்கள் கொஞ்சமாக சாட் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு புளிப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அது சட்பட்டா மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மசாலாலாம் எல்லா பக்கமும் போகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதை கட்லெட் மாதிரி பண்ண போகிறோம். இல்லை நீங்கள் வந்து இந்த கெபாப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அந்த ஸ்கியூவர்ஸ் வச்சு பண்ணுறது கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். நீங்கள் பார்பிக்யூ அப்போ கூட இதை நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். ஸோ கிழங்குல கொஞ்சம் நம்மளுக்கு அப்படி பிளாண்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு காரத்தை சேர்த்துக்கோங்க. அதுக்கு நான் வந்து நம்ம இன்றைக்கி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். அப்புறம் இப்போ நான் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம். ஸோ இவ்வளோ தான் மேக்ஸிமம் இதுக்கு இன்க்ரீடியன்ஸே இவ்வளவு தான். ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வரும்போது ஏதாச்சும் ஸ்நாக் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்களே, அப்போ வந்து நீங்கள் இது தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். ஈவன் அவங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கே ஒரு 3 இல்லை 4 கட்லெட் வச்சு கொடுத்தோன்னா கூட அவங்களுக்கு வந்து ஃபில்லிங்காக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம மேலே ஒரு கோட்டிங் நம்ம பிரெட் க்ரம்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து கொடுத்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைனாலும் அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அது அந்த ஸ்டெப்பை நீங்கள் ஒமிட் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இன்றைக்கி வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். கொஞ்சம் ஆயில் ஊற்றி ரொம்ப டீப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஷாலோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அவன்லேயும் நீங்கள் 470 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ஒரு 10 மினிட்ஸ், ஒரு பக்கம் 10 மினிட்ஸ், மறுபக்கம் 10 மினிட்ஸ் கூட நீங்கள் வந்து ஏர் ஃப்ரையர் கூட பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் ஹெல்த்தியர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்கிற இந்த கட்லெட்டை ஒரு கோதுமை மாவு ஸ்லரி இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த ரெட் க்ரம்ஸ் மேலே படுறதுக்காக. இது இந்த ஸ்லரி வந்து கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. கெட்டியாக இருந்துச்சுன்னா அது ஒரு லேயர் மாதிரி ஆகிடும், அது மாதிரி வேண்டாம். ஸோ இப்போ வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸை போட்டு எல்லா பக்கமும் ஈவனாக கோட் ஆகிற மாதிரி கவர் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து காலையில் பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அதுக்கு முந்தின நாள் கூட இதை செஞ்சு தனித்தனியாகவே பேக் பண்ணி நீங்கள் ஃப்ரீசர்லேயும் போட்டு வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். அடுத்த நாள் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ காலையில் ஹரிபரியாக பிஸி மார்னிங்கில் கிட்ஸுக்கோ இல்லை உங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கே நீங்கள் எது பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். இதை நீங்கள் ஈவனாக ப்ரெட்டுக்கு நடுவில் ஒரு இது மாதிரி கூட நீங்கள் டிக்கி மாதிரி கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம். ஸோ உங்களோட ஆப்ஷன் தான் இது. பட் இந்த காய் வந்து நம்ம ஜென்ரலாக அந்த எங்கள் ஊர்லலாம் தீயல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மோர் குழம்புல போடுவாங்க, புளி குழம்புல போடுவாங்க, அப்புறம் அந்த வறுவல் பண்ணுவாங்க. அதுதான் காமன். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இந்த காயை இப்படியும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். சேப்பக்கிழங்கு ஏன் நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் உங்களுக்கு ஃபைபர் உண்டு. அதே மாதிரி ஸ்டெடியாக எனர்ஜி வேணும். இப்போ ஸ்போர்ட்ஸ்லாம் போயிட்டுருக்க கிட்ஸுக்கு ஒரு ஈவினிங் டைம் ஒரு ஸ்நாக்கு அவங்க பாக்ஸில் கொடுத்து அனுப்புகிறோம், ஸ்கூலுக்கு பேக் பண்ணோன்னா இதெல்லாம் கூட ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கட் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடியும், பெரியவங்க கொஞ்சம் வாரத்தில் ஒரு வாட்டி கூட நம்ம சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. இப்போ நம்ம ஆயில் சூடு பண்ணிவிட்டு நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்கிற இந்த கட்லெட்டை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம், இல்லை ஏர் ஃப்ரையுமே பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த கட்லெட்டுக்கு சேப்பக்கிழங்கு தான் மெயினாக எடுத்துருக்கோம் இல்லையா. இது நீங்கள் காம்பினேஷன்லையும் நீங்கள் பண்ணலாம். இது கூட சேர்த்து மஷ்ரூமும் நீங்கள் போடலாம், பன்னீரும் சேர்த்துக்கலாம்,
இல்லை அப்படின்னா வெஜிடபிள்ஸில் பீஸ், அப்புறம் கேரட், பீன்ஸ், அந்த மாதிரி பீட்ரூட், இது மாதிரி எந்த காய்கறினாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு நீங்கள் அன்றைக்கி என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கொடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து இந்த கட்லெட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பைண்டிங்க்கு எதுக்குமே தேவை கிடையாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதே கிழங்கு இல்லையா. ஸோ இது வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக சாப்பிடும் போது. இதே மாதிரி எல்லா கட்லெட்ஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்ல அவுட்டர் சைடு வந்து நல்லா கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம மசாலாலாம் போட்டிருக்கனால நல்லா ஸ்பைஸியாக டேஸ்டியாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு யூனிக் ரெசிபி தான், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.